நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. அதிகாலை 6:30 மணிக்கெல்லாம் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு வந்துட்டேன். கல்யாணி ஹரிஹரனை மீட் பண்ணேன். இவங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர். ஆர்யாஸ் ஹோட்டலில் மினி டிஃபன் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது, நல்லா சுட சுடவும் இருந்தது. காஃபி குடிச்சிட்டு அங்கே இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். அதை ஒரு வேடிக்கை பார்த்துட்டு எதுவுமே வாங்கலை, ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே பயணத்தை தொடர்ந்தோம். டோல் பிளாசாவில் சூப்பரான குண்டுமல்லி வாங்கி தலை நிறைய வச்சுக்கிட்டு அப்படியே திரும்ப ட்ராவல் பண்ணோம். கல்யாணி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வழியில் இளநீ குடித்தோம், தேங்காயும் சாப்பிட்டுட்டு. ரொம்ப வெயில் கடுமையாக இருந்ததுனால இளநீ குடிக்கணும்னு தோணிடுச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணால் ஒரு 5 ஹவர்ஸில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் என்ன தெரியுமா? ஆதிக்குடின்னு ஒரு கிராமம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சி பக்கத்தில் லால்குடி இருக்கு இல்லையா, அந்த லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஆதிக்குடி. இங்கே இருக்கக்கூடிய அங்குரேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே குருக்கள் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு ஆதிக்குடியில் கல்யாணியோட வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே மயில் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அந்த மயிலை விரட்டி விரட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது எனக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக அது பறந்து போய் வீட்டோட கூரை மேலே உட்கார்ந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆதிக்குடி கிராமம் ரொம்ப அழகான கிராமம். பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைஞ்சிருந்தது. காற்று அப்படி சிலு 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 சிலுன்னு அடிச்சிட்டே இருந்தது. இந்த ஒத்தையடி பாதையில் நடந்தது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மரம் நிறைய நார்த்தம்பழம் அவ்வளோ அழகாக அவ்வளோ காய்ச்சி தொங்குனுது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நார்த்தம்பழம் சின்ன வயசுலலாம் என்னுடைய கிராமத்து வீட்டிலலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன். கல்யாணி கையால் சூப்பரான ஒரு லஞ்சு. பொட்டேட்டோ ஃப்ரை அட்டகாசமாக இருந்தது. சாலட் ரொம்ப நல்லா இருந்தது. வத்தக்குழம்பு மணக்க மணக்க எக்கச்சக்கமான ஊறுகாய், அதாவது மாவடு, மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்குன்னு நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. ரசம், தயிர்னு நல்லா சாப்பிட்டேன். அழகான அமைதியான ஆதிக்குடி கிராமத்தில் அந்த வீதிகளில் காலார நடந்துட்டு இந்த திண்ணை வீட்டில் உட்கார்ந்து ஊரு கதையெல்லாம் பேசி அந்த காலத்து நினைவுகளை எல்லாம் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆதிக்குடியில் நான் தங்கி இருக்கிற வீட்டோட பேர் விஸ்வாஸ்ரம். இந்த வீட்டுக்கு 120 வயசாகுது. நன்றி.